ஓம் 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 கம் கணபதியே நமஹ ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ ஓம் கும் குருभ्यो நமஹ ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ ஓம் பிரசீத விசேஷரி விஸ்வப்ரசீதே பிரசீத விசேஷரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரஹே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி ஓம் சாந்தி சாந்தி சாந்திः ஓம் ஆனோ பத்ராஹ கிருதபோ இந்து விஸ்வதः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலேயும் ஆதிசங்கர் பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரி என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மத்தை தெரிந்து கொள்கிறோம். இன்று 28வது ஸ்தோத்திரத்தினுடைய மகாத்மத்தை தெரிந்து கொள்வோம். இந்த ஸ்தோத்திரத்துக்கு உரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ ஜனன்யை நமஹா. ஓம் ஸ்ரீ ஜனன்யை நமஹா. இந்த ஸ்தோத்திர ஜபமண்டத்தினோட பலன் என்ன அப்படின்னா, அபமிருத்யு மயம் தீங்கிறதுக்கு அபமிருத்யு, மிருத்யு, அகால மிருத்யு, அபமிருத்யு, இப்படி மிருத்யுவில் நிறைய இருக்குது. அதில் எதிர்பார்க்காமல் வரக்கூடியதான இனியும் வாழலாம் அப்படிங்கிறதான எண்ணம் இருந்தும் கூட வாழ முடியாத போகக்கூடியதான ஒரு நிலை அபமிருத்யு. இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான சங்கல்பத்தில் வந்து அபமிருத்யு பரிகாரார்த்தம் அஷ்டவிம்சதி ஸ்தோத்திரம் ஜபேது. அபமிருத்யு பரிகாரார்த்தம் அஷ்டவிம்சதி ஸ்தோத்திரம் ஜபேது. நிறைய பேருடைய ஜாதகங்களில் இந்த அஷ்டம பாவத்தில் 8வது வீட்டில் வந்து க்ரூர கிரகங்கள், பாபசக்தி அதிகம் இருக்கக்கூடியதான கிரகங்கள், லக்னாதிபதி அஷ்டமாதிபனோட சேர்ந்து அஷ்டமத்தில் உட்கார்றது, இப்படியெல்லாம் வர காலத்தில் அசுப கிரகங்களுடைய பார்வை இதெல்லாம் வந்து அபமிருத்தியை வந்து சொல்லுகிறது. அபமிருத்தியில் வந்து உயிர் போடங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இறந்ததுக்கு சமமாக வாழ்கிறதான ஒரு சூழ்நிலையும் அபமிருத்தியை சேர்ந்தது தான். ஆனால் ரொம்ப அபூர்வமாக தான் அபமிருத்தி நடக்கும். மிருத்யு என்றாலே 108 டைப் ஆஃப் மிருத்யு இருக்குது சாஸ்திர விதிப்படி. அதில் 107 அகால மிருத்யு தான். ஒரே ஒரு மிருத்யு தானாம் கால மிருத்யு. அதை எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்றால், கலியுகத்தில் மனிதனுடைய ஆயுசு 120 வருஷம். 120 வருஷம் எந்த நோயும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழ்ந்து படுக்கையில் படுத்துட்டோ உட்காந்து கொண்டோ மரணத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது. தெரிஞ்சு இறந்து போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சந்தோஷமாக சரி பாய் பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஏதோ ஒளிவூருக்கு வண்டி ஏறி போகிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் உற்று பார்த்து எல்லார்ட்டையும் எல்லாம் நல்லா இருங்கோ அப்படின்னு கடைசி நேரத்தை கொடுக்கக்கூடியதான உபதேசம் பீஷ்மாச்சாரியர் உபதேசம் கொடுத்தார். அதுதான் விஸ்வசனா வந்து ராவணன் நீதி நூலை பற்றி பேசுகிறார். ஸ்ரீராமர் வந்து லக்ஷ்மணன் கிட்ட போய் அந்த ராவணங்கிட்ட இருந்து ராஜநீதியை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அப்படியெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு இறந்து போகிறது இது ஒரே ஒரு டைமில் தான் நடக்கும். ஒரே ஒரு மரணம் தான். ஆகவே 108 மரணத்தில் 107 கால மிருத்யு இல்லை அபமிருத்யுவாக தான் நடக்கிறது. நமக்கு பிரத்யேகமாக இந்த காலத்தில் யாருக்கு இறந்து போகணுங்கிறதான ஆசையே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வாழணும். அந்த எத்தனை பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளோ கடன்பட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது உயிர் வாழணும் அப்படிங்கிறதான ஒரு கொள்ள ஆசை ஜனங்களுக்கு இருந்தாலும் மிருத்யு நடந்தே ஆகும். பிரபஞ்சத்தில் இருக்கிறதான ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றாலே அது மிருத்யு தான், வேறு எதுவும் கிடையாது. சூரியனும் சந்திரனும் ரெட்ரோகிரேஷன், அதாவது வக்ரகதியில் சுத்த மாட்டார்கள். பிறந்தவர் எல்லாரும் இறந்து போவார்கள். இதுதான் பெரிய பரம சத்தியம். எதனால் இவ்வளோ பெரிய மகாத்மத்தை வந்து இந்த ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கா அப்படின்னா, பராசக்தியினுடைய தாடங்க மகிமா, அதாவது பராசக்தியினுடைய செவியணியின் மகிமை, இதுதான் தாடங்கம். காதில் கர்ணத்தில் அணிந்து கொண்டு இருக்கக்கூடியதான தாடங்கம், அதுக்கு தாடங்கம் என்று பேர். தடி அப்படின்னா உடம்பு. அதே மாதிரி இந்த டிஎம்ஜி சொல்லுவா வருவோம், இந்த சாப்பிட்ற நேரத்தில் நமக்கு ரொம்ப வசதி பண்ணி கொடுக்கும் தாடி. இதோடு சேர்ந்திருக்கக்கூடியதான அங்கம் என்பதனாலே அதுக்கு தாடங்கம் என்று பெயர். 2 தடி என்றால் உடம்பு. உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் இது. அதாவது உடம்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறது காது தான். காதில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா பேலன்ஸ் போகும். அதுக்கு நான் ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் நான் வாழ்க்கையில். இந்த வெர்டிகோ அப்படிங்கிறதான ஒரு நோய் என்னை வந்து தாக்கித்து ஒரு மாதம் 1.5 மாதம் முன்னாடி பயங்கரமாக போட்டு ஆட்டிடுது.
நான் பல இடங்களில் உபன்யாசம் பண்ணுறதை சொல்கிறது உண்டு காதோட பேலன்ஸை பற்றியும் காதோட மகத்துவத்தை பற்றி எல்லாம். இப்போ எனக்கே ஃபிசிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சுது. இன்னி அப்படி காதுக்கு வந்து ரொம்ப பெரிய மகத்துவத்தை சொல்லியிருக்கு நம்ம வாழ்க்கையில். எல்லா விலங்குகளுக்கும் ரொம்ப முக்கியம் காது. அது காதவாலேயே தான் பாதி விஷயங்களை கவனித்து ஆக்ட் பண்ணிவிடும். நாமளும் காது கொடுத்து கேட்டு தான் எல்லாத்தையும் கவனப்படுத்திக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே மரணத்தினுடைய கடைசியில் கொடுக்கக்கூடியதானதும் இந்த காது வழியாகத்தான். குழந்தை பிறந்து கொஞ்சம் வளர்ந்து 3லேருந்து 5 வயசுக்குள்ளே வந்து உபநயனாதிகளை பண்ணி முதல்ல வந்து குருக்கிட்ட கொண்டு போனதும் குரு வந்து மந்திரோபதேசத்தை செய்கிறார். அல்லது தாய் தந்தையை வந்து பிரம்மோபதேசம் செய்கிறார்கள். அதுக்கும் காது தான் தேவைப்படுகிறது. காது என்பது வந்து பரம ஞானத்தை ஊட்டுகிறது. மிருத்யுவை ஜெயம் பண்ணுறதுக்கு ஞானம் தான் தேவை. அப்படியானால் மட்டும்தான் ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைச்சு இனி ஒரு பிறவிக்கு காரணமாகாமல் மாறிவிடும். அப்படி மகத்துவத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம், காதனுடைய மகத்துவத்தை பற்றி, கர்ணத்தை. அப்போது இந்த தேவியினுடைய தாடங்க மகிமைதான் இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கர பகவத்பாதர் எடுத்துரைக்கிறார். ஜபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தடவை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சித்தி வர்த்தி கொள்ள வேண்டும். அப்படியானால் தொடங்கி வைத்ததான காரியங்கள் எந்த தடஸ்தம் இல்லாமல் நிறைவேறும். அதை தவிர்த்து விஷபயங்கள் எல்லாம் நீங்கும். எப்பேற்பட்டதான விஷமானாலும், காரணம் மரணத்துக்கு காரணமானது விஷம். அஜ்ஞான விஷத்தினாலேயும் மரணம் ஏற்படும். உணவு வழிக்கான அதாவது பாய்சன் கன்சியூம் பண்ணுறதையும் மரணம் ஏற்படும். விஷம் என்றாலே எக்ஸசிவ் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மரணத்தை வேகமாக கொண்டு கொடுத்துரும். இப்படியெல்லாம் இருக்குது நிறைய அதுக்கு மகாத்மியங்கள். நிவேத்தியம் வந்து பாற்பாயசம், திருமதுரம், அப்புறமா வந்து தாம்பூலம் என்பவை வந்து அம்பாளுக்கு நிவேத்தியம் செய்ய சொல்லியிருக்கு. இதுக்கு உரியதான சக்கரம் யந்திரம் என்பது வந்து சதுராகிருதி. முன்னைய காலத்துலேருந்து அந்த இந்த எல்லா பலகையுமே இந்த மாதிரி சதுராகிருதியில் தான் இருக்கும். அது வந்து திரிசூலத்தால் போடுறதான இந்த சதுராகிருதியில் இருக்கிற மேலே 2 கோடு கீழே 2 கோடு ஒரு பாக்ஸ் ஆட்டமாக வந்து வருது. அந்த சதுராகிருதி இருக்கக்கூடியதான அந்த யந்திரத்துக்கு உள்ளே இருக்கிறதா அந்த பாக்ஸில் அந்த சதுரத்துக்குள்ள டம் 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 அப்படின்னு 3 தடவை எழுதணும். இதுதான் பீஜாட்சர மந்திரம். இந்த டம் டம் டம்னு சொன்னால் என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னா, இதய பத்மத்துக்கு ரொம்ப பலம் கிடைக்கும். இப்போ இந்த ஒரு புதுசாக ஒரு ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்கா, விட்டலா 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 அப்படின்னு சொன்னால் இதய துடிப்பில் வந்து நல்ல ஒரு பலம் கிடைக்கிறது. அவளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்குள்ளதான ஒரு ஆரோக்கியம் உடம்புக்குள் உருவாகிறது அப்படின்னு. அந்த டம் அப்படிங்கிறதான இந்த பீஜாட்சர மந்திரத்தை அது உள்ளே எழுதி பூஜை செய்ய வேண்டும். இதை வந்து ஒரு தகடில் எழுதி மாலையாக கூட போட்டுக்கலாம். இந்த 6ஆம் பாவம் அஷ்டமம் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஜாதகக்காரர்களுக்கு வந்து இதை போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லை அது முடியாது அப்படின்னா ஒரு காகிதத்தில் எழுதி அது வந்து கருப்பு கலர் இருக்கிறதான இங்கில் எழுதணும். அதில் எழுதி 4 பக்கம் மஞ்சள் தடவி அந்த அந்த பேப்பர் சிட்டை கையோடையே வச்சுக்கிறது. எப்போ மணிப்பசி இந்த காலத்தில் எது இருக்கும், கூட ஃபோன் தான் இருக்கும். யார் இருக்காலோ இல்லையோ எல்லாட்டும் ஒரு ஃபோன் இருக்கும். மரண படுக்கிற நேரத்தில் அதை பார்க்காம போகிற மாதிரி தெரியல எனக்கு. அப்போ அதில் சொல்லி வச்சுக்கிறது, அட்லீஸ்ட் காதுக்கு பக்கத்துலனே அதை வச்சுக்க முடியும். எனிவே இந்த ஸ்தோத்திரத்தில் அபரிமிதமான ஒரு மகாத்மியத்தை சொல்லுகிறது. அம்பாவுடைய கர்ணத்துக்கு வந்து ஏன் இவ்வளோ மகாத்மியத்தை கொடுத்துருக்கா இந்த கர்ணாபரம் என்பதை வந்து ஆதிசங்கர பகவத்பாதருக்கு எப்படி அவருடைய புத்தியில் தோன்ற வைத்தாள் தேவி. காரணம், ஜனங்கள் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் ஜனங்களும் வந்து அகால மிருத்யு அதில் தான் மரணத்தை அடைகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்ல சத்கதி உண்டாகும்படியான இனிமே ஒரு தடவை மரணத்தை சந்திக்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு எக்ஸிட், ஒரு உன்னத கதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பகவத்பாதர் ஆதிசங்கருடைய புத்தியில் எப்படி தோன்ற வைக்கிறார். அவர் வந்து ஆச்சரியகரமான இந்த ஸ்தோத்திரத்தை தயார் பண்ணி அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்கிறார். அந்த ஸ்லோகம் என்ன சொல்றது பாப்போம். சுதாம் ஆஸ்வாத்யாபி பிரதி பயஜரா மிருத்யுஹரிணீம் விபத்யந்தே விஸ்வே விதிசதமகாத்யாக திவிஷதः கராளம் யத் ஸ்வேலம் கபலிதவதः காலகலனா ந சம்போ தன்மூலம் தவ ஜனனி தாடங்க மகிமா சுதாமப்யாஸ்வாத்யா பிரதிபய ஜராமிருத்யுஹரிணீம் விபத்யந்தே விஸ்வே விதி சதமகாத்யா திவிஷதः கராளம் யத் ஸ்வேலம் கபலிதவதः காலகலனா
ந சம்போஸ்தன்மூலம் தவ ஜனனீ தாடங்க மகிமா. சுதா ஆஸ்வாத்தியாமபி, யாரெல்லாம் இந்த சுதா என்றதான அமுதத்தை அறிந்து கொள்கிறார்கள், தேவர்கள் எல்லாம் அமுதத்தை உண்டவர்கள். காரணம் ஜராமிருத்யு வராம நீண்ட காலம் கல்பம் வரையில் வாழறதுக்குள்ளதான ஒரு யோகம் இந்த அமுதத்தை சேவிப்பதனால முடிகிறது. யோகிகள் எல்லாம் கூட இந்த அமுதத்தை சோமரசம் என்றதான பெயரில் சாப்பிடுவார்கள். இது எல்லாருடைய சிரசிலிருந்தும் உற்பத்தி ஆகிறது. இதே இந்த சௌந்தரலகரியில் நாம் தெரிந்து கொண்டிருக்கோம். எப்படி அமுதம் சரச்சந்திர மண்டலமாக இருக்கிறதான சிரோபத்மத்திலிருந்து தாரதாரியாக கொட்டுகிறது. அது கீழ் நோக்கி வருகிறது. அந்த அமுதம் உடம்பில் இருக்கிறதான அத்தனை நாடி நரம்புகளையும் நினைக்கிறது. அதை சூரிய மண்டலம் என்கிறதான உதராக்னி எரித்து கொண்டே இருக்கும். அந்த சூரிய மண்டலம் எரிக்கிறதுக்கு முன்னாடியே யோகிகள் இந்த அமுதத்தை அவர்கள் உண்பார்கள். அது சிரோபத்மத்திலிருந்து அடுத்து வரக்கூடியதான ஆக்ஞா சக்கரம், அதற்கு அடுத்தது விசுத்தி. அந்த விசுத்தி பக்கத்தில் வர நேரத்தில் உள்ளுக்குள்ளே அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி பல வருஷங்கள் வாழ முடியும். அவர்களுக்கு சாப்பாடு எதுவும் தேவையில்லை. இந்த சுதாவை சாப்பிட்டு இந்த அமுதத்தை, சந்திரமண்டலத்தில் வரக்கூடியதான இந்த அமுதத்தை சாப்பிட்டு ரொம்ப தேஜஸ்வியாகவும் ஆரோக்கியத்தோட ரொம்ப ஐஸ்வர்யமாகவும் வாழக்கூடியதான யோகத்தை யோகிகள் அடைகிறார்கள். குண்டலினி அபியாசம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை. அதே நேரத்தில் பார்க்கடல் கடைந்து தன்வந்திரமூர்த்தி கொண்டு வந்ததான அமுதத்தை தேவர்கள் எல்லாம் உண்கிறார்கள். மிச்சம் இருந்ததான இந்த அமுதத்தை சந்திரமண்டலத்தில் தான் டெபாசிட் பண்ணி வைக்கிறார். சந்திரன் தான் அதுக்கு அதிபதி, கஸ்டோடியன். அவர் தான் இந்த அமுதத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும். அந்த சந்திரனுக்கு ஆபத்து வந்த நேரத்தில் தான் பரமசிவன் அவரை தூக்கி தலையில் வச்சுன்னு விட்டார். ஏன்னா அங்கே அமுதம் இருக்குது. இது கோல்டு ரிசர்வ் ஆட்டமா ஒரு கண்ட்ரியோட. ஆகவே டபுள் மீனிங். இங்கே சந்திரனுக்கு அபயம் கொடுத்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அட் த சேம் டைம் அமுதத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனாலேயும் பகவான் இந்த சந்திரகலாதாரியாக பரமசிவன் உட்கார்ந்துட்டு இருக்கார். எப்படியோ சுதா ஆஸ்வாத்தியாமபி, அந்த அமுதத்தை பானம் செய்தட்டும். பிரதி பய ஜராமிருத்யுஹரிணீம், பயங்கரமான ஜராமிருத்யு, அதாவது மூப்பு ஏற்படுகிறது. உடம்புக்கு வயசாகி மரணத்தை அடையக்கூடியதான நிலையிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதான சக்தி இந்த சுதாவுக்கு இருக்குது, அமுதத்துக்கு இருக்குது. ஆகவே அமுதம் சாப்பிட்டவர்கள் எப்பேற்பட்டதான நிலையிலையும் எப்போ யௌவனமாகவே இருப்பார்கள். மரணம் அவர்களை அண்டாது. அப்படி ஒரு தத்துவம் இருக்கு, ஒரு அதிசயம் இருக்க. இதில் விபத்தியந்தே, பிரளய காலத்தில் விஸ்வே விதி சதமகாத்யாக, அதாவது பிரம்மதேவன், இந்திரன் போன்றதான தேவாதி தேவர்கள் அனைவருமே பிரளய காலத்தில் இவ்வளவெல்லாம் அவங்களை காப்பாற்றக்கூடியதான அமுதத்தை உண்ட பிறகு கூட பிரளய காலத்தை இவர்களுக்கெல்லாம் மடிந்து விடுகிறார்கள். அவர்களெல்லாம் இருந்து போய் விடுகிறார்கள். கராளம் யத், அதே நேரத்தில் ரொம்ப பயங்கரமான கொடிய விஷம், காலக்கூட விஷம் அப்படிலாம் அது பேர். அப்பேற்பட்டதான அந்த விஷத்தை உண்டதான பரமசிவன் க்ஷேலம், அதாவது காலக்கூட விஷத்தை கபலிதவதகா, சாப்பிட்டவன், புதித்தவன், அதை உண்டவன். காலகலனா ந, கடைசி வரையிலும் அந்த பிரளயகாலம் முடிந்த பிறகும் சம்போகோ, பரமசிவன் உயிர் வாழ்கிறார். எல்லாருக்குமே தெரியும் இந்த கதை. பரமசிவன் காலக்கூட விஷத்தை, ஆலாகல விஷத்தை உண்ணறார். இருந்தும் அவருக்கு மரணம் ஏற்படவில்லை. அதற்கு நிறைய கதைகள்லாம் இருக்குது. இதுக்கு நம்ம பேசியிருக்கோம், தெரிஞ்சிருந்திருக்கோம். அதற்கு காரணம் தவ, உன்னுடைய ஜனனி தாடங்க மகிமா, ஜெகன்மாதாவான உன்னுடைய தாடங்கத்தினுடைய மகாத்மன்தான் அதற்கு காரணம் என்று நான் எண்ணுகிறேன். அப்படியாகத்தான் இருக்க வாய்ப்புண்டு அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கே வரார். ஏன் இந்த தாடங்க மகிமான்னு சொல்ல காரணம் அப்படின்னா, தாடங்கத்துக்கு மட்டுமே இவ்வளோ மகத்துவம். ஒரு உத்தமையான பதிவிரதை, சுவாசினியானவள், பதிவிரதையானவள், சுமங்கலியானவள், இப்பேற்பட்டதான குடும்பினியாக இருக்கக்கூடியதான இந்த ஸ்திரீக்கு ஆடை ஆபரணங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு சுமங்கலி என்பதற்கு, ஒரு பதிவிரதை என்பதற்கு அது ஒரு அறிகுறி. தாடங்கங்கள், தாடங்க யுகலீபூத தபனோடுபமண்டலாயி நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்தில் சூரிய சந்திர அக்னி இவர்கள் 3 பேருமே அம்பாளுக்கு ஆவரணங்களாக இருக்கார்கள்.
கண்களாகவும் கர்ணங்களாகவும் ஸ்தனங்களாகவும் இருக்கக்கூடியதான பாக்கியம் இந்த மகான்களுக்கு கிடைத்திருக்கு. அப்பேற்பட்டதான இந்த தடங்கத்தில், அதாவது இந்த கர்ணாபரணத்துடைய மகத்துவத்தை சொல்கிற நேரத்தில் சுமங்கலியாக இருக்கக்கூடிய நித்தியப்பதிபதியாக இருக்கக்கூடியதான பராசக்திக்கு கர்ணாபரணம், சுமங்கல்யாபரணம், நாசாபரணம் மூக்குத்தி, சுமங்கல்யாபரணம் கழுத்தில் போட்டுக்கிறதான திருமண நேரத்தில் கொடுக்கக்கூடியதான பரிசு, ஸ்தனபார தடன்மத்திய பட்டபந்த வலித்ராயே மகா, அதுக்கு அப்புறமா ஓட்யானம், அப்புறம் பாதஸ்தரம், பதாங்குலியம், கையில் கங்கணங்கள், ஓட்யானங்கள், இப்பேற்பட்டதான அழகான இந்த ஆபரணங்கள் எல்லாமே ஒரு பதிவிரதையான சுமங்கலிக்கு மட்டும்தான் போட்டுக்கொள்வதற்கு அதிகாரம். இது போட்டு சிருங்கார ரசம் காமிச்சு தன்னுடைய கணவனை தன்னில் வசப்படுத்திக் கொள்வதற்கும் இது உதவுகிறது. ஒரு கணவனை இறந்தவளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவளை யாரையும் அட்ராக்ட் பண்ணவும் கூடாது. அதனாலேயே மூடி மறைச்சு வச்சுதான் எப்பவுமே வாழ்ந்து வந்துட்டு இருந்தார்கள். பராசக்திக்கு தன்னுடைய கணவன் ஒருவேளை இறந்து போனாரானால் அம்பாளுக்கு தாடங்கத்தை போட்டுக்க முடியாது, கர்ணாபரணம் போட்டுக்க முடியாது, சுமங்கல்யாபரணம் போட்டுக்க முடியாது, மூக்குத்தி போட்டுக்க முடியாது, ஓட்டியானம் கட்டிக்க முடியாது, கையில் வளகள் போட்டுக்க முடியாது, மோதிரம் போட்டுக்க முடியாது, பாதசரம் போட்டுக்க முடியாது, மெட்டி போட்டுக்க முடியாது, நெத்தி சுட்டி போட்டுக்க முடியாது, எதுவுமே இருக்காது. அதனால அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா, பரமசிவனுடைய வாழ்வை மட்டும் நிரந்தரமாக வைத்துக் கொண்டாள். எந்த யுகத்திலையும் எப்பேற்பட்ட காலத்திலையும் உயிர் வாழக்கூடியதான மகா தத்துவம் பரமாத்மா என்கிறதான பரிசுத்தமான இந்த சதாசிவன் ஒருவரே. அதனால தானே அம்மா நீ அவருக்கும் மட்டும் மரணத்தை கொடுக்காமல் மற்ற அனைத்து பிரம்மாதிகளுக்கும் கொடுத்து விட்டாய். தேவர்களுக்கும் எல்லாருக்குமே மரணம் கிடைக்கிறது. மகாவிஷ்ணு தான் சக்தி. அது நாம் இன்னும் வர ஸ்லோகங்களில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சுப்போம். லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்கா அந்த மகாத்மத்தை. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, பரமசிவன் ரெண்டாக பிரிஞ்சு தர்மம் தர்மிங்கிறதான ஞாபகம் இருக்கா பாருங்க நீங்கள், இல்லைன்னா பழைய எபிசோட கேட்டால் தெரியும். ஆகவே பராசக்தியினுடைய பாதிவிருத்திய மகாத்மன் தான் அம்பாளுடைய மாங்கல்யம் எந்த விதமான கேடும்படாமல் வச்சுக்கிறதுக்கு உள்ளதான ஒரு யோகம் தன்னுடைய கணவன் உயிர் வாழ்வதனால மட்டுமே தான் என்பதனால பராசக்தி மகாபிரளய காலத்தில் கூட அனைத்து பிரபஞ்சங்களும் அனைத்து சகல விதமான தேவர்களும் முன்னாடியே படித்தோம் இல்லவா, நித்தியம் நைமித்திகம் அந்த மாதிரி 4 டைப் ஆஃப் பிரளயம். அப்படி எல்லா பிரளயம் எந்த டைமிலையும் கல்பம் முடிஞ்சும் கூட உயிர் வாழ்கின்றதான ஒரு மகாசக்தி இந்த சதாசிவன் ஒருவரே. அப்படி அந்த சதாசிவனுக்கு உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது அம்பாளுடைய இந்த தாடங்க மகிமைதான். அதனால உன்னுடைய தாடங்கத்தை நாம் பிரார்த்தனை செய்து அதை கண்ணால் பார்த்து கொண்டு தியானம் செய்தோமானால் நிச்சயமாக அபமிருத்தி பயம் நீங்கி உத்திஷ்ட காரியம் சாத்தியமாகி நல்ல ஆரோக்கியமான வாழ்வை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதற்கு காரணமாகிறது. 2, பக்தர்களை காப்பாற்றுவதற்கும் அம்பாள் இந்த தாடங்கத்தை உபயோகப்படுத்தி கொண்டிருக்காள். ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு, அபிராமி பட்டருடைய கதை. சுப்பிரமணிய ஐயர், இந்த சுப்பிரமணிய ஐயர் தஞ்சாவூரில் இன்னையிலேருந்து ஒரு 324 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அதாவது 1700 காலங்களில் வாழ்ந்தவர். அசாத்தியமான பராசக்தியிடம் பக்தி, அவருடைய பக்தியை மிஞ்சவே முடியாது. அப்படி ஒரு அம்பாள் பக்தர், உபாசிகர் வேற. எந்த ஸ்திரீஜனங்களை எந்த பெண்களை வீதிகளில் பார்த்தா கூட உடனடியாகவே அவர்களுக்கு ஒரு புஷ்பத்தை கொடுத்து அவர் நமஸ்காரத்தை செய்வார். எல்லாரையுமே அவர் அம்பாள் சுரூபமாகவே பார்க்கக்கூடியவர். ஒரு நாள் அவர் அம்பாளுக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணிட்டார். தியானம் பண்ணால் யோகிகள்லாம் பல வருஷம் கூட உட்காந்துருவா. சம்டைம் யாராலையும் அசைக்க முடியாது, யார் கூப்பிட்டாலும் காதில் கேட்கவும் செய்யாது. அப்படி அவர் தியானம் உட்காந்துருக்கார். அந்நேரம் ராஜா அந்த கோவிலுக்குள்ள தரிசனத்துக்கு வர்றார். சாதாரணமாக ராஜா தரிசனத்தில் வர டைமில் எல்லாரையும் ஒதுக்கிடுவா. விஐபி இந்த காலத்தில் அது இருக்க, அன்னைக்கு இருக்குது இந்த சூக்கேடு, என்ன பண்ண முடியும்? அது ஒரு காலத்தை மெயினாக செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்கலாம், இல்லையே அந்த ஒரு ப்ரௌடியை காட்டிக்கிறதுக்காக. அம்பாளுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்று தான். விஐபி ஆனால் இல்லை எப்பேற்பட்டவாங்க பரவாயில்ல. ஆனால் இங்கே இந்த சரபோஜி ராஜா அவர் உள்ள நுழையிறார். நுழைஞ்சதும் இந்த உட்காந்துருக்கிறது யார், அபிராபட்டர்லோ, ஏன் உட்காந்துருக்காங்க, எனக்கு எழுந்துக்கலை, எனக்கு மரியாதை இல்லையே, அப்படி இல்லை ஒரு இதெல்லாம் இருந்தது. அப்படி இருக்கிற நேரத்தில் அவருக்கு எழுப்புறா, அவரை எப்படியோ கஷ்டப்பட்டு ராஜா வந்திருக்கார் அப்படின்ட்டு. அபிராபட்டருக்கு ராஜாவாவது மந்திரியாவது எல்லாம் தெய்வீகமாகவே சின்மயமாக இருக்கக்கூடியதான ஒரு நிலை. சந்திரமண்டலத்தில் வாசம் செய்கிறதான பராசக்தி தியானம் செய்கின்ற பொழுது எப்பொழுதுமே பௌர்ணமியாகவும் சந்திரனாக போல பிரகாசமாகவும் தான் இருக்கும் அவங்களுடைய கண்கள், பார்வை எல்லாமே. அப்போது அவர் சொல்கிறார், அவனுக்கு என்ன தெரியறது கேட்குறார். பூர்ணமான நிலவு அந்த சந்திரமண்டலத்தில் இருக்கிற நிலை
இன்றைக்கி அமாவாசை அல்வா எப்படி சந்திரனை பார்க்க முடியும் அப்படின்னு சந்தேகம் வருது. அவர்களுக்குள்ள ஒரு தர்க்கம் நடக்கிறது. எப்படியோ இன்றைக்கி வந்து நீ சந்திரனை வந்து ஆகாயத்தில் காட்டலை அப்படின்னா உனக்கு மரண தண்டனை அப்படின்னு விதிக்கிறார். அவரும் ஆகட்டும் அப்படியே அப்படிட்டார். அன்று இரவு வந்து சந்திரன் உதிக்க வேண்டும். ஆனால் அன்னைக்கு அமாவாசை, சந்திரனை பார்ப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அம்பாளிடம் பிரார்த்தனை செய்கிறார். எனக்கு எப்போவுமே பூர்ணச்சந்திரவதனியாக சரஸ்சந்திர நிபானனியாக இருக்கக்கூடியவள் நீ. நான் ஒன்றைத்தான் அன்றைக்கும் பார்க்குறேன், இன்றைக்கும் பார்க்குறேன், என்றைக்கும் பார்ப்பேன். எனக்கு என்றைக்குமே பௌர்ணமி தான். ஆனால் இந்த ராஜாவுக்கு வந்து அஜ்ஞானம், இவருக்கு நல்ல புத்தி விளக்கும்படியான அளவுக்கு நீ ஏதாவது ஒரு மகிமையை காட்டு அப்படிங்கிறார். எனக்கு மரணத்தை பற்றி பயம் இல்லை. பிகாஸ் நான் இங்கே விட்டு போகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே விட்டால் உடனே மனித தீபத்துக்கு வந்துவிடுவேன். நான் அங்கே பர்மனெண்ட்டாகவே உட்காந்துவிட்டேன் அப்படியே சொல்கிறார். அன்று இரவு அவரை வந்து ரொம்ப கொடிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்து டார்ச்சர் பண்ணுறார். கடைசியில் அம்பா பார்த்தா இப்போ சந்திரனை எப்படி உருவாக்க முடியும்? பிரபஞ்சத்தில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிடும். தன்னுடைய காதில் போட்டுருக்கக்கூடியதான தாடங்கத்தை கயட்டி வான வீதியில் போடுறா. அது சந்திரனா ஜொலிக்கிறது. சந்திரன் பிரத்யட்சமாகி தரிசனம் கொடுத்தார். உடனடியாகவே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அம்பாள் அனுகிரகம் பெற்றவர் இவர் அப்படின்னு மகாமேதையாக இருக்கக்கூடியதான அபிராமி பட்டர், அபிராமிங்கிறதான அந்த தேவிக்கு வந்து உபாசனை செய்திருக்கக்கூடியவர். அப்படி அம்பாள் வந்து காப்பாற்றுகிறார் இந்த தாடங்கத்தை கொடுத்து. தன்னுடைய தாடங்கம் பிறருக்கு உயிரை கொடுக்கக்கூடியது, வாழ்வை கொடுக்கக்கூடியது. அதனால்தான் மரண பயத்திலிருந்தும் அபமிருத்தி பயத்திலிருந்தும் தப்பிக்கக்கூடியதான சக்தி உண்டு அப்படின்னு நான் என்னோட சாதனா காலங்கள்லையும் இப்பவும் சரி, இந்த லலிதா பரமேஸ்வரியை வந்து தியானம் செய்கிற நேரத்தில் அம்பாளினுடைய மடியில் நான் ஒரு சின்ன குழந்தையாட்டமாக உட்காந்துப்பேன். இந்த குழந்தைகள் வந்து தாயினுடைய மடியில் ஸ்தன்யம் பண்ணுறதுக்கு உட்காரது எல்லாமே திருசம் பண்ணுமே. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அம்பாளுடைய தாடங்க இந்த கொடையாட்டமாக அப்படி இருக்கும். முன்ன காலத்தில் இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறா, இப்போ எல்லாம் ஜாஸ்தி போட்டுக்கல அந்த மாதிரி. அதை மணி இந்த பெல் இருக்குது பாருங்கள், கோவிலில் இருக்க தூக்கிற மணி ஆட்டமாக இருக்கக்கூடியது. அதை அப்படியே தட்டி விட்டுட்டே இருப்பேன் நான். எனக்கும் பிரியம். அம்பாள் வந்து இடத்த கையால் அப்படி தட்டு விட என்ன விளையாடுறையாடா அப்படின்ட்டு ரொம்ப ஆனந்தகரமாக இருக்கும் இந்த தியானம். இங்கெல்லாம் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும் அந்த சுகம் என்ன அப்படின்னு. இந்த தாடங்க மகிமாங்கிறது வந்து எவ்வளவு உசந்ததான ஒரு தத்துவம் அப்படின்னு இப்படியெல்லாம் தியானம் பண்ணால் தான் தெரியும். அந்த அம்பாளினுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு ஆபரணத்தையும் நாம் உற்று பார்க்க வேண்டும். நம்ம பரசுராமருடைய சித்தாந்தத்தைப்படி, பரசுராமர் தான் தந்திர எந்திர கலைகளுக்கெல்லாம் ரொம்ப சிறந்தவர். அவர் வந்து பராசக்திக்கு வந்து 48 ஆபரணங்கள் கொடுக்குறார். 48 விதமான ஆபரணங்கள் பராசக்தியினுடைய உடம்பில் போட்டிருக்கார். அதை ஒவ்வொன்றத்தையா நம்ம விட்டு பார்த்து அது சரியா இருக்கா, ப்ராப்பராக போட்டிருக்காளா. அம்பாளுக்கு வந்து 64 கோடி யோகினி கணசேவிதாயி நம்ம 64 கோடி யோகினி கணங்கள் சேவை பண்ணிட்டு இருக்கா. இருந்தால் நம்மளுடைய ஒரு சின்ன சூப்பர்விஷன் என்ன, நம்மளுடைய அம்மா அல்வா, நம்ம குழந்தைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காளா இல்லையான்னு எப்போவுமே தாய் தந்தைகள் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். இந்த கடைசி நேரத்தில் இந்த காலர் சரியா இருக்கா, பட்டன்ஸ் எல்லாம் சரியா போட்டிருக்காளா நோண்டி பார்க்குறது. எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இருந்தால் கூட ஒரு பார்வை, ஒரு கண்ணோட்டம், ஒரு மேல் பார்வை. அதை மாதிரி நாம் எப்பொழுதுமே சித்திரப்படத்தில் ஆகட்டும் இல்லை பிம்பங்கள் ஆகட்டும் எங்கே ஆனாலும் சரி, சக்தியின் இஷ்ட தேவதை யாராலும் பரவாயில்லை, ரொம்ப கவனமாக உற்று பார்த்து நம்மளுடைய மேல் பார்வை அந்த 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 விக்கிரகத்திலேயோ அல்லது அந்த சித்திரப்படத்திலேயோ வேணும். அப்படி ஒரு பெரிய ஒரு சுகத்தை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் என் பர்சனல் லைஃப்பில். இன்றைக்கும் அதை பண்ணிகிட்டு இருப்பேன் நான். இந்த ஸ்லோகம் வந்தப்போ எனக்கு அது ஞாபகம் வந்தது. இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன் இதை பற்றி. அப்படி பராசக்தியினுடைய இந்த தாடங்கம் ஜீவராசிகளினுடைய மிருத்யு பயத்தை நீக்கி, ஜராநர பயங்களை நீக்கி, உத்திஷ்ட காரியங்களை சாதித்து கொடுப்பதற்காக அம்பாளுடைய இந்த தாடங்கங்கள் உபயோகமாகிறது. ரொம்ப பெருசு பரமாத்மா. அவர் சதாசிவன் என்றதான பெயரில் தெரியப்படுகிறார். அந்த சதாசிவனுடைய வாழ்வுக்கே உயிர் பிச்சை கொடுத்ததான மகாத்மியம் சக்தியினுடைய இந்த தாடங்கங்களுக்கு இருக்கு என்பதனால தாடங்க மகிமா என்கிறதான மந்திரத்தில் வந்து இந்த ஸ்தோத்திரத்தை பூர்த்தி செய்கிறார். நாமளும் பயபக்தியோட ஸ்ரத்தையோட ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நிலவை பார்க்குற நேரத்தில் அம்பாளினுடைய இந்த மகர குண்டலங்களாக இருக்கிறதான கர்ணாபரணத்தை மனசில் தியானம் செய்ய வேண்டும். நான் மணி அடித்தா மாதிரி நீங்கள் அடிக்க வேண்டாம். இல்லை பாருங்க, ஒருத்தி சுற்று பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும்னு. அப்படி ரொம்ப சிறப்பானது. எல்லாருக்குமே கண் அங்கே தான் போகும் இயற்கையாகவே. ஒரு பெண்களே நல்ல எண்ணத்தோடு பார்க்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய கண் எங்கே போகும் என்றால் கர்ணாபத்துக்கும் நாசாபரணத்துக்கும் தான் போய் சேரும். அதன் பிறகுதான் மற்ற இடங்களை பார்க்க தோணும். இப்படியெல்லாம் இருக்கு லட்சணங்கள்ல. சுதாமப்யஸ்வாத்யா
பிரதிபயஜரா மிருத்யுஹரிணீம் விபத்யந்தே விஸ்வே விதிசதமகாத்யா திவிஷதः கராளம் யத் க்ஷ்வேலம் கபலித வதः காலகலனா ந சம்போஸ்தன்மூலம் தவ ஜனனீதாடங்க மகிமா. அப்படி சம்புவுக்கு எந்த காலத்திலையும் எந்த கல்பம் எவ்வளோ முடிஞ்சாலும் ஆயுஸ் இருந்து அம்பாளுக்கு முன்னாடி எப்பவுமே பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் என்கிறதான அந்த பாக்கியத்தை அவர் எப்படி அடைந்தாரோ அதுபோலவே இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்து அம்பாளிடம் பயபக்தி சத்தையை காட்டுகிறவர்களுக்கு அவங்களுடைய வாழ்விலையும் சகலவிதமான யோகங்கள் உண்டாகும். மிருத்யு என்பது சரீரத்துக்குள்ளது, ஆத்மாவுக்குள்ளது அல்ல. அதனால இங்க மிருத்யுவிலிருந்து காப்பாற்றுறா அப்படின்னா இறந்து போக மாட்டான்னு அர்த்தம். மிருத்யு எதனால் உண்டாச்சு? பிறந்ததுனால. அடுத்த பிறவியை இல்லாமல் பண்ணக்கூடியதான சக்தி தான் மிருத்யுவை ஜெயிக்கிறது அப்படின்னா. இப்போ பிறந்தா தானே இறந்து போனோம், பிறக்கவே மாட்டான். இனிமே கண்ணை மூடினா தானே தூக்கம் வரணும், கண்ணை திறந்தே வச்சுருப்பாளே தேவர்கள் எல்லாம், அது மாதிரி. அவ்வளோ ஒரு சக்தியான இந்த மகாத்மியத்தை ரொம்ப சரளமாக ஆதிசங்கர் பகவத்பாதர் வர்ணித்து அம்பாளுக்கு சப்மிட் பண்ணியிருக்கார். அம்பாளும் அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டு புன்சிரிப்புடன் ஆதிசங்கர பகவத்பாதருக்கு அனுகிரகத்தை செஞ்சு யாரெல்லாம் இந்த மந்திரத்தை ஜெபம் செய்கிறார்களோ, இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்கிறார்களோ அவர்களுடைய மிருத்யு பயத்தை நீக்கி நல்ல ஆரோக்கியமான வாழ்வை கொடுத்து சகல சௌபாகியங்களோடு அவர்களை வாழ வைப்பதற்கு அம்பாள் அனுகிரகம் செய்வாள் என்பதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. ஓம் நம சிவாய நமஹ. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.